methods and building an institutional network to support the continued adoption of the same. இந்த தொலைநோக்கு திட்டத்தை நிறைவேற்ற 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படும் என்றும் அரசு முதலீடு மட்டுமல்லாமல் தனியார் துறை மூலமும் அந்நிய நேரடி முதலீடுகள் மூலமும் இதற்கான நிதி திரட்டப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். All these initiatives warrant substantial investments. We project an overall investment requirement of 15 lakh crore rupees. I am aware that the state government alone cannot meet the resource requirements. A substantial portion of the financing for infrastructure has to be mobilized from non-governmental sources, including private sector organizations, banks, and foreign direct investment. While Tamil Nadu already enjoys a good position in India from the perspective of investment flows, Vision 2023 envisages Tamil Nadu becoming one of the top 3 destinations for investment in Asia and also emerging as the most attractive state for investments in India. Attaining one among the top 3 positions in Asia would be tantamount to benchmarking Tamil Nadu with countries such as South Korea, Thailand, and Malaysia, which are ranked 8, 17, and 18 respectively in the world by the International Finance Corporation (IFC) in its study on ease of doing business. தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 லட்சியங்கள் நிறைவேறும் வரை தாம் ஓயப்போவதில்லை என்றும் இந்த மிகப்பெரிய முயற்சியை வெற்றி பெறச் செய்ய அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டார். On this occasion, I wish to assure the people of Tamil Nadu that I will not rest or give up till I realize my cherished dream or vision outlined in this Tamil Nadu Vision 2023 document. I invite you all to participate in achieving my vision and in making it a reality. I share this vision with you and invite you all to walk with me on the path towards attaining it. Let us all build a strong, vibrant, prosperous and wealthy Tamil Nadu where our people will lead a very happy and contented life. இந்த விழாவில் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 ஆவணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். நிதி அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கான 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதி முனையம் அமைக்க IOC நிறுவனத்துடனும், நாகை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பெட்ரோலிய ரசாயன தொழிற்பேட்டைகளை அமைக்க இன்ஜினியரிங் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துடனும் தமிழக அரசின் டிட்கோ நிறுவனம் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டது. இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் சுந்தரதேவன் வரவேற்புரையாற்றினார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு தேவேந்திரநாத் சாரங்கி தொடக்க உரை நிகழ்த்தினார். நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு சண்முகம் நன்றி தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள அஇஅதிமுக எம்எல்ஏ திருமதி எஸ் முத்துச்செல்வி இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி எஸ் முத்துச்செல்வி இன்று தனது குடும்பத்தினருடன் சந்தித்தார். இடைத்தேர்தலில் தான் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் காண்பித்து திருமதி முத்துச்செல்வி வாழ்த்து பெற்றார். சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற திருமதி எஸ் முத்துச்செல்வி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் சட்டமன்ற பேரவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவு நேற்று அறிவிக்கப்பட்டது. அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் முத்துச்செல்வி 68,757 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் படுதோல்வியடைந்து டெபாசிட் தொகையை இழந்தனர். தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி எஸ் முத்துச்செல்வி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் திரு டி ஜெயக்குமார் அறையில் இன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டமன்ற பேரவை உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றுக் கொண்டார்.
சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துசெல்வி எழுதினால் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட திருமதி எஸ் முத்துச்செல்விக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த அந்நாட்டு அரசுக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் குழு கூட்டத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் இன்று நிறைவேறியது. 24 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் 15 நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன. இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்து மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச போர் குற்றவாளிகளாக ஐநா சபை அறிவிக்குமாறு இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் இலங்கையில் முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழர்களை அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்தி அனைத்து உரிமைகளையும் வழங்கி சிங்கள மக்களுக்கு இணையான அந்தஸ்தோடும் சுயமரியாதையோடும் வாழ வழிவகுக்கும் வரை இலங்கை அரசு மீது பொருளாதார தடைகளை இந்தியா விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தீர்மானம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றினார். இந்த தீர்மானத்தை செயல்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் வலியுறுத்தியதோடு தொடர்ந்து கடிதங்களும் எழுதினார். இதனைத் தொடர்ந்து ஜெனீவா நகரில் நடைபெறும் ஐநா சபையின் மனித உரிமைகள் குழு கூட்டத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை இந்தியா உறுதிபட ஆதரிக்க வேண்டும் என கடிதங்கள் வாயிலாக பிரதமரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் அஇஅதிமுக எம்பிக்கள் இதே கோரிக்கையை நாள்தோறும் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் ஜெனீவா நகரில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் குழு கூட்டத்தில் இலங்கை அரசுக்கு எதிரான அமெரிக்க தீர்மானம் மீது இன்று விவாதம் நடைபெற்றது. தமிழ் மக்களுக்கு எதிரான இலங்கை அரசின் மனித உரிமை மீறல்களை கண்டித்து பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பேசினார்கள். இதற்கு பின்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அமெரிக்கா, இந்தியா, செக் குடியரசு, ஹங்கேரி, போலந்து, மால்டோவா, ருமேனியா, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், நார்வே, இத்தாலி, பெல்ஜியம், ஆஸ்திரியா, உருகுவே, பெரு, மெக்சிகோ, கவுதமாலா, சிலி, கோஸ்டாரிக்கா, நைஜீரியா, மொரீஷியஸ், லிபியா, கேமரூன், பெனின் ஆகிய 24 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன. காங்கோ, மெரிட்டீனியா, உகாண்டா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா, இந்தோனேஷியா, குவைத், மாலத்தீவுகள், பிலிப்பைன்ஸ், கட்டார், சவுதி அரேபியா, தாய்லாந்து, கியூபா, ஈக்வடார், ரஷ்யா ஆகிய 15 நாடுகள் அமெரிக்க தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. அங்கோலா, போட்ஸ்வானா 8 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தன. யுகாதி தின விழா நாளை கொண்டாட்டம். தமிழகத்தில் வசிக்கும் தெலுங்கு, கன்னட மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்து. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த விவகாரம். லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள்